ஹலோ வணக்கம். இப்போல்லாம் குழந்த பிறந்த உடனே முன்ன ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தாங்க. இப்போ செப்பரேட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்கள குளிப்பாட்டுறதுல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்குது இப்போ இருக்கிற யங் லேடிஸ்க்கு. அதுக்கு பெஸ்ட்டு திங்கு சில அட்வைஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 months வரைக்கும் கூடிய வரைக்கும் குளிப்பாட்ட வேணாம். ஒரு வெட்டு வைப்பையோ இல்லைனாக்கா ஒரு நல்ல சாஃப்ட் டவலை கொஞ்சம் வெது வெதுப்பாக தண்ணியில் வச்சு தொடச்சிருங்க, ரைட்டா? அண்ட் 3 months, ஏன்னா 3 months வரைக்கும் தலை நிற்காதவனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கழுத்தில் இருக்கிற முக்கியமான நரம்புங்கள்லாம் பாதிச்சிடாமல் இருக்கணும்னாக்கா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலனாக்கா வெறும் டவல் பாத் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா 3 monthsக்கு அப்புறமா இப்போ பிளாஸ்டிக்கில் சின்ன டப்பு விற்கிது, ரைட்டா? அந்த பாத் டப்பை வாங்கிட்டிங்கனாக்கா அதில் உட்கார்ந்த பொசிஷனில் குழந்தைய வச்சு அந்த காலம் வயிறு வரைக்கும் தான் தண்ணி நனையணும். அதுவும் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி, ரொம்ப சூடாக ஊற்றாதீங்க. குழந்தையோட ஸ்கின்னெல்லாம் ரொம்ப டெலிகேட் ஸ்கின்னு, அது ஸ்பாயில் ஆகக்கூடாது, ரைட்டா? ஸோ அது வரைக்கும் ஒரு இடுப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி போட்டு குழந்தைய உட்கார்ந்த பொசிஷனில் வச்சு நல்லா உடம்பெல்லாம் தொடச்சி விடுங்க. ரொம்ப பவர்ஃபுல் சோப்பெல்லாம் போடாதீங்க, பேபி சோப்பு தானே யூஸ் பண்ணலாம். அண்டு குளிப்பாட்டினோன்னே ரொம்ப நேரம் ஈரத்தில் வைக்காதீங்க, ரொம்ப தேய்க்காதீங்க. குளிப்பாட்டினதும் உடம்பை டவலால் தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஒத்தி எடுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தட் இஸ் 1. நம்பர் 2 அது மூக்கில் ஊதுறது, காதில் ஊதுறது, வாயில் ஊதுறது, அதெல்லாம் சில ஓல்ட் லேடிஸ் பண்ணுவாங்க. அது மெடிக்கல் நாலேஜ் இல்லாமல் முன்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வாயில் இருக்கிற இன்ஃபெக்ஷனு குழந்தைக்கு வந்துடும். ஏன்னா குழந்தைக்கு இம்யூனிட்டி பவரில் ரொம்ப கம்மியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நம்பர் 2 கையை வச்சு உள்ளேருந்து சளி எடுக்கிறேன்னு சில ஓல்ட் லேடிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா தொண்டை உள்ள இன்ஜூர் ஆகிடும், அதுவும் இல்லாமல் இன்ஃபெக்ஷனும் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி, அதுவும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்பாட்டினா போதும், எவ்ரிடே குளிப்பாட்ட வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி வச்சு ரொம்ப ஒரு 1 year வரைக்கும் 1.5 years வரைக்கும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சாதாரணமாக உட்கார வச்சு குளிப்பாட்டிக்கலாம், ஓகேங்களா? இது ஒவ்வொரு லேடியும் அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா சேஃபாகவும் இருக்கும், குழந்தைக்கும் சேஃப்டி, உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகேங்களா?